வரும் இளம் தலைமுறைக்காக கொஞ்சம் அரசியல் பேசலாமா? இன்று பொறுப்பேற்றிருக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிர்க்கட்சியில் அமர்ந்திருக்கும் எங்கள் உதயண்ணா அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சட்டசபையில் நடந்த ஒரு நிகழ்வு பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். நேற்று அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காங்க கீர்த்தனா அவர்கள், சிவகாசி தொகுதி. இன்றைக்கி அவங்களோட முக்கியமான வேலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி சான்றிதழை கொண்டு வந்து சமர்ப்பித்து அதுக்கு உறுதிமொழி எடுத்துகிட்டு போகிறது தான். அதையே அவங்க மறந்துட்டு வந்துட்டாங்க. ஸ்கூல் குழந்தைங்க சொல்கிற மாதிரி நான் வீட்டில் புக்ஸ் வச்சுட்டு வந்துட்டேன், நான் ஹோம்ஒர்க் எழுதலைங்கிற மாதிரி அவங்க சொன்னது இது சரியா? சிவகாசி தொகுதி மக்களே, நீங்கள் எளிதாக அவங்கள ஜெயிக்க வச்சிட்டீங்க. அதனால தான் அவங்களுக்கு அதனுடைய அருமை அவங்களுக்கு தெரியலைன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு தாவேகா எம்எல்ஏ, வேளச்சேரி எம்எல்ஏ அவர்கள், அவர் பக்கத்து பெஞ்சில் இருக்கிற வெற்றி சான்றிதழை கொண்டு வந்து கொடுத்து உறுதிமொழி எடுத்துக்க போனார். திரும்ப அப்புறம் சொன்னதுக்கப்புறம் போய் மாற்றிட்டு வந்தார். இது எல்லாமே அவங்களோட கவனக்குறைவை தான் சுட்டி காட்டுது. இவங்க நாளைக்கு மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்கன்னு எனக்கு தெரியலை. இதை கட்சி தலைவராகவும் நம்ம சிஎம் சார் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத எப்பயும் நீங்கள் சொல்லுவீங்களா, நான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்பேன்னு. இதையும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.